ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேரோட முதல் எழுத்து ஏல ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் பேரோட முதல் எழுத்து ஏல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா உங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பேரண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட குழந்தைக்கு அதிர்ஷ்டமான பேராகவும் அழகான பேராகவும் வைக்கணும்னு தான் தேடி தேடி பேர் வைப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் பேர் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா உங்கள் பேரை கமெண்ட் பண்ணி. குழந்தையோட பேர் மூலமாக குழந்தைக்கு அதிர்ஷ்டம் வரணுங்கிற எண்ணத்தால் தான் நியூமராலஜி அடிப்படையில் பேர் வைப்பாங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்துல பேர் ஆரம்பிக்குதோ அதுக்கு ஏற்றது மாதிரி தான் உங்கள் பேருக்கான பலனும் இருக்கும். அப்படி ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேர் வச்சிருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஏங்கிற எழுத்து நம்ம பார்க்குறதுக்கு கோபுரம் இல்லை பிரமிடு போல் இருக்கும். ஏங்கிற எழுத்துல ஸ்டார்ட் பண்ணுற பேர் வச்சுருக்கவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதே குறிக்கோளோடு இருந்து சீக்கிரத்தில் முடிச்சு காட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை கொண்டவங்களாகவும் அதை அடையிறதுக்காக அதிகமாக உழைக்கிறவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க தனக்கு தானே ஒரு விதிமுறையை வகுத்துக்கிட்டு தான் எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கியே ஓடுவாங்களாம். அதை அடையிற வரைக்கும் எந்த ஒரு கவன சிதறலும் அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் எந்த ஒரு ஆலோசனை அல்லது விமர்சனத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்களாம். அவங்களா உணரும் போது தான் அதை பற்றி யோசிப்பாங்க. அப்போதான் ஆலோசனையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட திறமை மற்றவங்களால பாராட்ட வேணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் தான் தான் முன்னிலை வகிக்கணும்னு நினைப்பாங்க. மரியாதையை அதிகம் விரும்புகிறவங்களா இருப்பாங்க. ஒரு நபருக்கு ஏங்கிற எழுத்துல பேர் வைப்பது இல்லாம ஒரு நிறுவனத்துக்கு ஏங்கிற எழுத்துல பேர் வச்சோம்னா நல்ல வெற்றியோ முன்னேற்றத்தையும் தரக்கூடியதா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஆண்களுக்கு ஏங்கிற எழுத்துல பேர் வச்சிருந்தாங்கன்னா எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம். ஆண்கள் ஒரு நல்ல ஆளுமை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களை ஆளக்கூடிய அதிகாரம் செலுத்துறவங்களாகவும் இருப்பாங்க. உதாரணமாக அசோகர், அலெக்சாண்டர், ஆப்ரஹாம் லிங்கன் இவங்களெல்லாம் சொல்லலாம். பிரபலமாகவும் அதில் அஜித்தையும் சொல்லலாம். சரி, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் ரொம்பவே ஈடுபாடோட நேர்மையாக அர்ப்பணிப்போட செய்வாங்களாம். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. எழுத்தில் முதலாவதாக இருப்பது போல வெற்றியிலேயே முதலிடத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பெண்களுக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெரும்பாலான பெண்கள் ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேர் வச்சிருப்பாங்க. அதுலேயும் அவங்க பேர்ல ஏங்கிற எழுத்து திரும்ப திரும்ப வர்றதா இருக்கும். உதாரணமா அர்ச்சனா, அம்பிகா, அனன்யா இந்த பேரெல்லாம் தொடக்கத்திலையும் இறுதியிலையும் நடுவுலையும் ஏங்கிற எழுத்து வந்திருக்கும். இப்படிப்பட்டவங்க தங்க வாழ்க்கையில எப்பவுமே இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில சீக்கிரமாவே அவங்களோட இலக்கை அடையிறவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சமூகத்துல எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா சமூகத்துல மதிப்போட அதிக நண்பர்களை வச்சிருப்பாங்க. இவங்க அதிக நண்பரை வச்சிருந்தாலும் சில நண்பர்கள்ட்ட மட்டுமே நெருக்கமா இருப்பாங்களாம். அவங்களோட கருத்துக்கு ஒத்து போற நண்பர்கள்ட்ட மட்டும் அதிகமா பழகுவாங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட ஆலோசனையை கேட்கறது ரொம்பவே அரிதா இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க எடுக்கிற முடிவு இவங்களுக்கு மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் அதை தான் விரும்புவாங்களாம். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானிச்சு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு தெளிவான பார்வையுடன் அணுகுவாங்களாம். இவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க ஓரளவு உடலை பராமரிக்கிறவங்களா இருப்பாங்க. தங்களை எதையாச்சும் ஒன்று செஞ்சு சமூகத்தில் நிரூபிக்கணும்னு நினைப்பாங்க. குடும்பத்தை பொறுத்த அளவில் நல்ல ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருப்பாங்க. எல்லார் மீதும் ரொம்பவே அக்கறையாக இருப்பாங்க. மொத்தத்தில் நல்ல சிந்தனையும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க.